உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்ட பேச இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 27 மே 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பேச தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூசி தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பேச பார்த்துக்கலாம். நாட்டில் மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற்று வர சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே. அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா, வரும் 31 மே 31 முடியுது. ஒரு மாத காலம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ தளபதியோட பதவிகள் நீட்டிக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1970களில் வந்து அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை தளபதியாக இருந்த ஜிஜிபிஓ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் வந்து பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. இவர் மனோஜ் பாண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலம் வந்து பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022 ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா 29வது இராணுவ தலைமை தளபதியாக வந்து பதவியேற்றிருக்காரு. அதற்கு முன்பாக இராணுவ துணை தளபதியாக பணியாற்றிட்டு இருந்திருக்கிறார். அடுத்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடையே வந்து பார்த்திங்கன்னா ரீமல் புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ரீமல் புயல் அப்படின்ற பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் நார்கே விருதுக்கு வந்து மே 31 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன விருது அப்படின்னா தமிழக அரசின் சார்பில் 2021, 22, 23 ஆண்டுகளில் சாதனை புரிந்தவர்களிடமிருந்து நிகழாண்டு டான்சிங் நார்கே தேசிய சாகச விருதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயல்கள் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் மற்றும் நெருக்கடியான நேரத்தில் நல்ல முடிவு எடுத்து சாதித்தவங்களாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் பிறர் உயிரை காப்பாற்ற துணிஞ்சவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிற நறுமணப் பொருட்களுடைய ஏற்றுமதியில் ஏற்பட்ட சில பாதிப்புகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் என்று பரவலாக அழைக்கப்படும் வாசனை திரவியங்களின் ஏற்றுமதியாக லவங்கப்பட்ட இஞ்சி, மிளகு, கிராம்பு, மிளகாய், மசாலா பொடிகள் ஆகியவை வந்து ஸ்பைசஸ் என்னும் பெயரில் வந்து அறியப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா MTH, எவரெஸ்ட் ஆகிய 2 நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஸ்பைசஸ் ஏற்றுமதியில் முன்னிலை வைக்கிறன. இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நச்சுப் பொருட்கள் கலந்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காய் மற்றும் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து மாலத்தீவு, ஆஸ்திரேலியா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் வந்து இந்த 2 நிறுவன பொருட்களுக்கு வந்து தடை வச்சுருக்காங்க. அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை பற்றி அந்த நச்சுப் பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கார்சினோஜெனிக் ரெசிட்யூ அப்படின்றப்பட புற்றுநோயை உருவாக்கக்கூடிய EDO என்கின்ற எத்திலின் ஆக்சைடு தான் வந்து இதில் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா MTH மற்றும் எவரெஸ்ட் பொருட்கள் வந்து காணப்பட்டதாக ஹாங்காயில் தெரிவிக்கப்பட்ட இந்த பிரச்சனை வந்து 2 நிறுவனங்களுக்கும் தங்கள் தயாரிப்புகளில் எத்திலின் ஆக்சைடு பயன்பாட்டை வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக எத்திலின் ஆக்சைடு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 0.01 மில்லிகிராம் அப்படின்ற அளவில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு வரையறை இருக்குது. அதை தாண்டி வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. இந்தியாவிலேயும் நம்ம அதே அளவு தான் பயன்படுத்துகிறோம். கிருமிகள் இல்லாமல் மருத்துவ உபகரணங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்த பல ஆண்டுகளாக எத்திலின் ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் ஆக்சைடு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொருட்களில் இருக்கிற கிருமிகளை வந்து கொல்றதுக்காக வந்து அந்த ஸ்பைசஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பயன்படுத்துறதுனால இது வரைக்கும் எந்த புற்றுநோயும் ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மத்திய அரசுகளில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பெறாமல் இளைஞர்களை வந்து ஏமாற்றி வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பும் முகவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து எச்சரித்திருக்காங்க. அண்மை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து வழியாக
லாவோட்ஸ் நகருக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப பணி அப்படின்ற பேரில் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு தவறான சட்டவிரோத செயல்களில் வந்து அவங்கள பயன்படுத்துகிறதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் வந்து இளைஞர்கள் வந்து வெளிநாடு போகிற சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தொலைபேசி எண்கள்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அந்த நிறுவனம் உண்மையிலே இருக்குதா, அங்கே அந்த வேலை தான் வேக்கண்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போங்க. சரிங்களா? அடுத்து உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. எங்கே அப்படின்னா சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் உள்ள உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் தலைமையகத்தில் 192 நாடுகள் பங்கேற்ற மாநாடு வந்து நடைபெற்றது. இதில் தான் வந்து அங்கீகாரமாயிருக்கு. இதில் என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா மருத்துவ தாவரங்கள், வேளாண் பயிர்கள், விலங்கினங்கள் போன்ற மரபியல் வளங்களை அறிவுசார் சொத்துக்களாக பாதுகாக்க முடியாது. ஆனால் அந்த வளங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் கண்டுபிடிப்புகளை வந்து காப்புரிமை மூலம் அறிவுசார் சொத்துரிமையாக பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் நம்ம காப்பிரைட்ஸ் வாங்க முடியும். அந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி அதை எங்கேருந்தோ எடுத்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து காப்புரிமை வாங்க முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் நிறைவேறிருக்கு. இந்த மாநாட்டில் மரபியல் வளங்களை அடிப்படையாக கொண்டோ அல்லது அதனுடன் தொடர்புடைய பாரம்பரிய அறிவாற்றலை அடிப்படையாக கொண்ட ஒரு கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த மரபியல் வளங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தது அல்லது அவை எங்கிருந்து கிடைத்தன என்பது குறித்து காப்புரிமை விண்ணப்பத்தில் வந்து கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இது ஏன் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த இந்தியாவை தாயகமாக கொண்ட பல மூலிகைகள்லாம் எடுத்து வந்து நிறைய மெடிசன் தயாரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து அந்த மெடிசன் கிடைச்சதுன்றதை யாரும் மென்ஷன் பண்ணுறதில்ல. இப்போ வந்து இந்தியாவிலேருந்து கிடைச்சது அப்படின்னு அது மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பின்பு 150க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒருமித்த கருத்துடன் இந்த ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து தீர்க்கப்படாமல் தொடரும் ஆந்திர தலைநகர் சிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவின் பொது தலைநகராக ஹைதராபாத் செயல்படுவதற்காக வழங்கப்பட்ட அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதியோடு நிறைவடையுது. இந்த வகையில் தனி மாநிலமாக பிரிந்து 10 ஆண்டுகளாகியும் ஆந்திரத்துக்கு தலைநகர் வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை. ஒருங்கிணைந்த ஆந்திரத்திலிருந்து பிரிந்து நாட்டின் 29வது மாநிலமாக தெலுங்கானா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி உருவானது. அந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி இயற்றப்பட்ட ஆந்திர மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தெலுங்கானா மற்றும் ஆந்திரம் ஆகிய இரு மாநிலங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஹைதராபாத் வந்து பொது தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஸ்கூல் புக்லேயே பாக்ஸ் டேட்டாவில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆந்திர மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஓகேங்களா 2014 மார்ச் 1 இயற்றப்பட்ட ஆந்திர மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தெலுங்கானா மற்றும் ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரு மாநிலங்களுக்கும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஹைதராபாத் வந்து பொது தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவுக்கு தலைநகரமாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைநகரம் வந்து நிர்ணயம் பண்ணுற. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 3 தலைநகர்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக தலைநகரம், நிதி தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைநகரங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் தலைநகர் ஃபிக்ஸ் ஆகலை. இதில் ஏன் அப்படி ஆகுதுன்னா முதல் 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடையிலே அரசு கவிழ்ந்து வேறொரு அரசும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசோட கொள்கை முடிவுலையும் சில வேறுபாடுகள் இருந்ததுனால இந்த தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலாக நிற்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தலைநகர்கள் திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலங்களோடும் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. ஆந்திர மாநிலம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா IPL 2024 இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்று முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை வந்து படைச்சிருக்காங்க நட்சத்திர வீராங்கனை தீபா கர்மாக்கர். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்தை பெற்று வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தை கைவிட்டுட்டாங்க. 2015 ஆசிய போட்டியில் வந்து வெண்கலம் விட்டுருந்தாங்க. இவங்க வந்து ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டாங்கிற புகாரில் வந்து 21 மாதங்கள் வந்து தடைகாலம் விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பங்கேற்ற இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க. அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையும் வந்து அவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கோலாலம்பூர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மலேசிய மாஸ்டர் பேட்மிண்டன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா PV சிந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பட்டத்தை இழந்துட்டாங்க. 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து கேன்ஸ் திரைப்பட விழாவின் 2வது உச்ச அங்கீகாரமான கிராண்ட் ப்ரீ விருதை இந்திய இயக்குனர் பாயல் கபாடியாவின் ஆல் வி இமேஜிங் அஸ்லைட் அப்படின்ற திரைப்படம் வந்து வென்றிருக்குது. கிராண்ட் ப்ரீ விருதை வென்ற முதல் இந்திய இயக்குனர் அப்படின்ற பெருமையை வந்து பாயல் கபாடியா வந்து பெற்றிருக்கிறாரு. அதே சமயம் அமெரிக்காவின் அனோரா படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பாம் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. 77வது கேன்ஸ் திரைப்பட விழா வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம நேற்றும் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லா சினப் விருது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மருத்துவர் சித்தானந்த நாயக் இயக்கிய சன்ஃப்ளவர் வேர் தி பாட்ஸ்
வாண்ட்ஸ் டு நோ அப்படின்ற குறும்படத்துக்கு வந்து வென்றிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகையாக பல்கேரியா இயக்குனர் கான்ஸ்டான்டின் போஜனோவின் தி ஷேம்லெஸ் அப்படின்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை நடித்த இந்திய தயாரிப்பு வடிவமைப்பாளர் சென்குப்தா ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயில் வந்து நோட்டில் எழுதிக்கோங்க. நேற்று வந்து இதை பற்றி டீட்டெயில் வந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குறும்படத்தை பற்றியும் சிறந்த நடிகரை பற்றியும் டீட்டெயில் வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதோட சேர்த்து இதையும் எழுதிக்கோங்க ஓகேங்களா. இலங்கை அரசியலில் மீண்டும் வரும் ராஜபக்சே அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் ஆட்சி கவிழப்பட்டு ராஜபக்சே அமைச்சரை வந்து கலைக்கப்பட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு மறுபடியும் ஆளுங்க வந்திருக்காங்க. இலங்கையில் வந்து 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது, இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. நோட்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த கேன்சர் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தா நாள் தொடர்ந்து 3 நாளாக வந்துட்டுருக்கு. இந்த டீட்டெயில் வந்து ஒன்றா எடுத்து எழுதிக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.